ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் அவுட் சோர்ஸ் தமிழுக்கு கண்டிப்பாக படிக்கணுமா? அப்படி படிக்கலைன்னா பாஸ் பண்ண முடியாதா? எப்படி எல்லா அவுட் சோர்ஸ் புக்ஸையும் படித்து மனப்பாடம் பண்ண, இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்றது கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் அவுட் சோர்ஸ் புக்ஸை பற்றி நினைப்பதற்கு முன்னாடி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நம்ம தமிழ் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி உள்ள அந்த புத்தகத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அதில் இருந்து 100 கேள்விகள் இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு டிஎன்பிசி தெரிஞ்சுட்டாங்க, ஈஸியாக கேட்போன்ற 100 கேள்விகள் அதுலேருந்து கேட்டால் நீங்கள் 95க்கு மேலே எடுப்பீங்களா? அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் தமிழ் டெஸ்ட்லாம் ஒரு 48-50 டெஸ்ட் இருக்குது. இவ்வளோ டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டு பார்க்க ரெடி ஆகிட்டீங்களா? டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டாக போட்டு எவ்வளோ மார்க் வருது, அதுலலாம் கண்டிப்பாக 90-95 வரணும். ஏன்னா கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ அவ்வளோ மார்க் வருதா, வரலைன்னா ஏன் வரலை அப்படிங்கிறதெல்லாம் அனலிசிஸ் பண்ணணும். அது போக ஓகே, இந்த 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்லாம் உங்களுக்கு நல்லா தெரவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா, இலக்கண விதிகள் தெரியுமாங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள். ஓகேவா? புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கு நம்ம உருவாக்க முடியுமா? அதனால் புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழைக்கு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கச த ப. ஓகேவா? அப்போ அதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சும் நமக்கு, ஆனால் அதை வச்சு அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ வல்லினம் மிக இடங்கள் நம்மளுக்கு தெரியும், ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிடலாம். அதை ஒரு கேள்வியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கேருந்து ஆன்சரை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியும். புணர்ச்சி விதிகளும் அப்படிதான். ஒரு கொஸ்டினில் அதை அப்ளை பண்ணி எடுக்க தெரியுதா, சந்திப்பிழை அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிறத படிச்சிடும், அது ஒரு கொஸ்டின் பேப்பரில் அப்ளை பண்ணி எடுக்க தெரியுதாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மைங்கொலி எழுத்துக்கள். ஓகேவா? 8 மைங்கொலி எழுத்துக்கள் இருக்குல்ல, எது பக்கத்தில் எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இன எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, சுற்றெழுத்துக்கள் தெரிஞ்சுக்கோங்க, வினா எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கோங்க. விடை நமக்கு கிடையாது, ஆனாலும் விடையை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அது சிம்பிளாக தான் இருக்கும். அரி வினா, அரிய வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல், உற்றது உரைத்தல் வினா, ஊறுவது கூறல் வினா, இந்த மாதிரி இருக்கும்ல. இந்த விடைகளையும் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை. ஒருமை பன்மையில் நம்ம பேசிக்காக என்ன பார்த்துப்போம், ஒருமைனா தூ முடியும். ஓகேவா? பன்மைனா நேனு முடியும், அப்படி பார்த்துப்போம். அதுக்குள்ளேயே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு ஓர் எங்கே வரும், அது அஃது எங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எச்சம் முற்று, வினை எச்சம், பெயர் எச்சம். ஓகேவா? வினையாளினி பெயர், தொழில் பெயர், இந்த இது. அடுத்த முற்றுகளில் பார்த்தீங்கன்னா வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று அப்படின்ட்டு இருக்கும்ல, இந்த வகை குறிப்பு வினை எச்சம், பெயர் எச்சம் அப்படின்ட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அகரவரிசை. அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். அகரவரிசையில் அவங்க எதனாலும் கேட்கட்டும், உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் போதும். அகரவரிசை எப்படி கேட்டாலும் உங்களுக்கு போட முடியும். முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்கணும், இரண்டாவது எழுத்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஆயுத எழுத்து என்ன பண்ண அப்படின்ட்டு ரூல்ஸ் உண்டுல, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஃபஸ்ட்டு என்ன வேர்டு வரும், நடுவில் என்ன வேர்டு வரும், லாஸ்ட் என்ன வேர்டு வரும், ஃபஸ்ட்டு எழுவாய் வரும், அடுத்தது முடியும் போது என்ன வரும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயத்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர் வகைகளை, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் 2 வகை இருக்குது. அதில் வேற்றுமை தொகையும் அதில் தான் வரும். ஓகே, இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு நிறைய இந்த கான்செப்ட் வரும். அன்மொழி தொகை, பண்பு தொகை, ஓகேவா, ஈறு பேருற்று தொகை அப்படின்ட்டு நமக்கு அதில் ஒரு 16 டைப்ஸ் கிட்ட இருக்கும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறுத்தல் குறியீடுகள், கார்புள்ளி எங்கே வரும், அரைப்புள்ளி எங்கே வரும், முக்காற்புள்ளி எங்கே வரும், முற்றுப்புள்ளி எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடைப்புக்குள் வரக்கூடிய சொல்கள் எனவே, ஏனெனில், ஆகையால், அதனால், அது போல, வரை, பின்பு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத ரூல்ஸை படித்து வச்சுக்கோங்க. இதை எப்படி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்கிற முடியாத அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. படித்து வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ தமிழுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்கூல் புக் பேஸ்டு நல்லா படிச்சிருக்கணும். அதுலேருந்து இந்த ஹெட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கணும். மீதி எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹெட்டிங்ஸ்லாம் நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, இப்போ அடுத்தது. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் அவுட் சோர்ஸ் புக்கு நிறைய இருக்கா, இல்லை ரொம்ப முக்கியமான புத்தகங்களை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்னு புக்கு. இந்த புக்கில் இருந்து போனாட்டில் 8 to 10 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு. அதேமாதிரி இந்த புக்கு வந்து உங்களுக்கு பழைய காலத்தில் உள்ள தமிழில் இருக்கும். ஓகேவா, அந்த தமிழ் உங்களுக்கு படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நிறைய கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா படிப்பதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அந்த பழைய தமிழை படிப்பதான் கஷ்டமாக இருக்கும் தவிர இதில் உள்ள இலக்கண விதிகள், இதில் உள்ள கான்செப்ட்லாம் நல்ல புரியுது மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை படிப்பதற்கு 2 days தான் ஆகும். நீங்கள் ஒரு 4 8 மணி நேரம் உட்காந்திங்கன்னா அழகாக படித்து முடிச்சுட்டு இந்த புக்கை வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்கு வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமாங்கிறது. 2வது புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் விளக்கம். இந்த புக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மயங்கொலி சொற்கள் இருக்குல்ல, இந்த மயங்கொலி சொற்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் போனாட்டிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த மயங்கொலி சொற்கள் படிப்பதற்கு இந்த தமிழ் சொல் விளக்கத்தை வந்து பார்த்துக்கலாம். தமிழ் மரபு. இந்த தமிழ் மரபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இளமை பெயர் இருக்குல்ல, தாவரத்துக்கு இளமை பெயர், விலங்குகளோட இளமை பெயர், அந்த மாதிரி இளமை பெயர்களும் அந்த கூட்டத்தோட பெயர்கள்லாம் கேட்பாங்களே, இந்த மரபு தமிழ் ஹெட்டிங்கில் வரக்கூடிய எல்லாமே வந்து இந்த தமிழ் மரபில் வரும். மரபு தொடர் கிளிநொச்சி மாவட்டம்னு ஒரு புக் உண்டு. அதில் வந்து உங்களுக்கு பேஜஸ் கம்மியாக தான் இருக்கும். அதில் இருந்து மரபு தொடர் கேள்விகள் வந்து கண்டிப்பாக வரும். அந்த புக் வந்து அடுத்து படிக்கணும். அடுத்து பிழை இல்லாமல் எழுதுவோம், பழனிக்கு எந்த நீ வரும். ஓகேவா, இந்த மாதிரி பிழை இல்லாமல் எழுதுவது எப்படின்ட்டு இளங்குமரனார் தான் அந்த புக் எழுதியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப சின்ன புக் இதெல்லாம். ஓகே, இந்த புக்கோட பிடிஎஃப்லாம் வந்து நான் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப்லாம் வந்து சென்ட் பண்ணிட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் வந்து போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தா கூட அங்கே பின் பண்ணி வைக்கிறேன். அந்த பின் பண்ண அந்த மேலே இருக்கும்ல, மேலே பின்டு மெசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இளங்குமரனார். ஓகே, இளங்குமரனார் தமிழ் வள புத்தகத்தில் எழுத்தும் சொல்லும் இந்த 2 வந்து பார்த்துக்கணும். இந்த 2 வந்து உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா கூட அதில் பிரித்தெழுதுக்கு ஒரு 400 பிரித்தெழுது இருக்கும். அந்த 400 பிரித்தெழுதுகளை வந்து மனப்பாடம் பண்ணால் கூட சரி, அதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 questions வந்து கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஓமை தொடர் சதா நடராஜா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. அதில் ஒரு 2500 ஓமை தொடர்கள் கிட்ட இருக்கும். ஆனால் அதை வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு 1 time ரீட் பண்ணி விட்டுறலாம். மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட ஓரளவுக்கு வந்து படித்து வச்சுக்கலாம். அதனால தான் வந்து நான் அதை வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கேன். ஓகேவா, ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு பொருள் இருக்காது. அதை வந்து நான் தான் இப்போ பொருள் உருவாக்கி வச்சுருக்கேன், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறதுல பொருள் இருக்காது. அடுத்த பழமொழி 400. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 பழமொழி என்ன, அந்த பழமொழியோட விளக்கம் என்னங்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஏன்னா இந்த பழமொழிக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்து கீவா ஜெகநாதன் 4 புக் எழுதியிருப்பார். பெர்சிவலில் வந்து ஒரு 6000 பழமொழி இருக்கும், அதெல்லாம் படிக்க முடியாது. அதனால இதையாட்டும் நம்ம படிச்சுக்கணும். அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலில் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப், அதில் வந்து ஸ்கூல் புக்கை தவிர்த்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது விஷயத்தை நம்ம படித்து வச்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேஸ்டு படிக்கணும். அடுத்து நான் சொன்ன அந்த 10 ஹெட்டிங்ஸ் நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கணும். அடுத்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு போடுறோம். அதுக்கு பிறகு வந்து இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களா, 1 time ரீட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு முறையாக பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது படிப்பது கொஞ்சம் கடினமான விஷயங்கள் என்னென்னா கலைச்சொற்களுக்கு ஒரு 14 வால்யூம் புக் இருக்குது, அதெல்லாம் படிக்க முடியாது. ஆட்சி சொல் அகராதின்னு இருக்குது, அதையும் வந்து படிக்க முடியாது. உங்களால் படிக்க முடியும்னா படிச்சுக்கோங்க. அடுத்தது சொல்லும் பொருளும்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 question வரும். சொல்லும் பொருளுங்கிறது ஒரு ஹெட்டிங் கிடையாது. சொல்லும் பொருளும் ஒரு பொருள் கொண்ட பல சொற்கள், பல பொருள் கொண்ட ஒரு சொற்கள், இரு பொருள் கொண்ட ஒரு சொற்கள், சொற்களுக்கு இணையான வேறு சொல். ஓகேவா, அதுக்கு போக இந்த சொல்லும் பொருளும் ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்தது ஒரு பொருள் கொண்ட இந்த பன்மை சொற்கள் அப்படின்ட்டு ஒரு 10 ஹெட்டிங் கிட்ட இருக்கும். இந்த சொல்லகராதி இருக்குல்ல, சொல்லகராதியில் உள்ள எல்லா மேக்சிமம் ஹெட்டிங்ஸ் வந்து இந்த சொல்லும் பொருளை வரும். இதுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 கேள்விகள் வந்து வரும். அந்த கலைச்சொற்களில் ஒரு 10 கேள்விகள் வரும். எளிய மொழிபெயர்ப்பு ஒரு 5. எளிய மொழிபெயர்ப்புனா அவங்க இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எந்த மொழியில் இருந்தாலும் மொழிபெயர்ப்பு மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சின்ன இது. ஆனால் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டால் ஈஸியாக சொல்லலாம், வேறு எது கேட்டால் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகள், மரபு தொடர்கள், ஓமை தொடர்கள். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரபு தொடரும் ஓமை தொடரும் படிச்சிருவீங்க கிட்டத்தட்ட.
இருந்தாலும் நான் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இல்லை பழமொழிகள் வந்து 400 படிப்பீங்க. இதில் இந்த பெர்சிவல் பழமொழிகள், அந்த கீவா ஜெகநாதன் எழுதலாம் படிக்க முடியாது. அப்போ இதில் கிட்டத்தட்ட 10, 20, 30, 35 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இல்லை இந்த மரபு தொடர் ஊமை தொடர் நம்ம போட்டுருவோம். இந்த 35 கேள்விகளில் கண்டிப்பாக எல்லா 35 கேள்வியும் அவுட் சோர்ஸில் கேட்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 50% வந்து ஸ்கூல் புக்ஸில் வரும். ஸோ 35ல் ஒரு 18 கேள்விகள் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி வருது, நம்ம படித்ததை வச்சு பேஸ் பண்ணி வருதுன்னா இந்த 18 அப்படியே எடுத்துடணும். மீதி உள்ள 17 கேள்வியில் ஒரு 7 கேள்விகள் வந்து போடுவதற்கான முயற்சிகள் வந்து பண்ணணும். ஸோ இந்த 35ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 வந்து எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அருமையான மார்க். ஓகேவா? இது எடுக்க முடியாதுன்னு கிடையாது, எடுக்க முடியும். ஓகேவா? இது ஒரு அருமையான மார்க்கை வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 75 to 80 நல்ல மார்க். 80 எல்லாம் தாண்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல மார்க்குன்ட்டு அர்த்தம். நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஜிஎஸும் மேக்ஸும் ரொம்ப முக்கியம். அது கூட கொஞ்சம் லக் ஃபேக்டரும் வேணும். நீங்கள் போடக்கூடிய ஆன்சர்லாம் கரெக்டாக வரணும். நீங்கள் போடக்கூடிய ஆன்சர்லாம் கரெக்டாக வரணும்னா நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து டெஸ்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து பாசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ தமிழ் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் எப்படி படிக்கணும்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.